எங்களுக்கான தலைவர், இந்து மதத்துக்கு ஆதரவாக இருந்தார்னு ஒருத்தர் சொன்னார். ராம ரவிக்குமார் ஒருத்தர். இவருக்கு மறுத்து சொல்லணும்னா பொய் பேசு வாங்கி தெரிஞ்சவன். நான் என்ன பண்ணேன், காஞ்சி மகாபிரியவா அவரை பத்தி சொன்னேன். காஞ்சி மகாபிரியா கூட சொல்லியிருக்காரு, இந்து மதம் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு உருப்படாது, ராமாயணம் மோசமான புத்தகம், ஜாதியை பாதுகாக்கிறது இந்து மதம் தான், இந்து மதத்தை ஒழிச்சாத நாடு உருப்படும் காஞ்சி பெரியவா சொல்லியிருக்காருன்னு சொன்னேன். அவர் கோவப்பட்டார். ஏங்க சும்மா சொல்றீங்க, காஞ்சி பெரியவா எப்பங்க சொன்னாருன்னு கேட்டாரு. அம்பேத்கர் இந்து மதம் தான் சிறப்புன்னு சொன்னார்ல, அதுக்கு மறுநாள் சொன்னார் அப்படின்னு. பதில் இல்லை. அப்ப இவங்களை இப்படித்தான் நம்ம எதிர்கொள்ள முடியும். நீங்க வந்து பேட்டிக்கு வருவீங்கன்னு சொன்னதுனால அந்த 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 உதவாத பேச்சை நான் கேட்டேன். 2 பேர் பேச்சையும், விஜய் பேச்சையும் இந்த ஆதவ். அது வந்து எவ்வளவு பெரிய கொடுமை. அம்பேத்கர் பிரம்மாண்டமான சிலை நாடாளுமன்றத்தில் நிற்கிறார் மோடி, அரசியல் சட்டத்தை தூக்கி காலி பண்ண பாக்குறாரு இல்ல. அந்த பின்புலத்தெல்லாம் இவங்க செயல்பட்டு ஆனந்தவனும் ஆதவுங்கிறது அவங்க பேச்சே உதாரணம். ஒரு இடத்துல கூட சொல்லல. மாறாக என்ன பண்றாருன்னா தன்னோட திமுக எதிர்ப்புக்கு அதை பயன்படுத்துறாரு. பச்சையா வெட்கமே இல்லாம அதை செய்யறாங்க. அந்த ஆனந்தவுடன் இருக்காருல்ல, அவரு சீனிவாசன், அவர் என்ன பேசுறாரு, பாயாசம் பாசிசம். நீங்க தான் பாசிசத்தை அறிமுகப்படுத்தியா, பாயாசத்தையே இவர் தான் அறிமுகப்படுத்த சொல்ல வேண்டியது தானே. பாசிசத்தையே விஜய் தான் அறிமுகப்படுத்தினாரா எளிய மக்களுக்கு எல்லாம், பாயாசத்தையே அவர் தான் அறிமுகப்படுத்தினாரு. அதுவும் பருப்பு இந்த பாயாசம் நைவேத்தியம் பண்ற பாயாசத்தை அக்ரகாரத்துக்கே சொல்லிக் கொடுத்த விஜய் அவர்களே, நீங்க ஒரு கிறிஸ்துவராக இருந்தாலும் இந்து சமயத்தில் உள்ள பார்ப்பனர்கள் பிராமணர்களாக நாங்கள் பாயாசம் வைப்பது எப்படி என்று நீங்கள் தான் கற்றுக் கொடுத்தீங்கன்னு சொல்ல வேண்டியதானே. இந்த காலகட்டத்தில் விஜய் மாதிரியான ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ அம்பேத்கர் கையில் எடுத்திருக்கிறது அப்படின்றத நீங்க இப்படி மார்க்கெட் யுக்தி அப்படின்னு அதுதான் அந்த அந்த சூழலை நம்ம உருவாக்கி கொடுத்ததுக்கு பொது தளத்துக்கு வந்திருக்கிறாரு. அப்ப அம்பேத்கர் பற்றி பேசுவதுங்கிறது இவங்க எப்படின்னா இன்னொரு விஷயம் இருக்கு. பெரும்பான்மையான இங்க இருக்கிற எல்லா தலித் மக்களுக்கும் ஒற்றை அடையாளம் அம்பேத்கர். நீங்க வந்து அயோத்திதாசர் சொன்னீங்கன்னா வட மாவட்டத்தில் தலித் மக்கள் மட்டும் வரும், ஒவ்வொரு தலைவருக்கும் தேவையா இருக்கும். ஆனா அம்பேத்கர் இருக்கிற ஒற்றை சொல் எல்லா மக்களையும் குறிக்கிற ஒரு சொல். அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா அம்பேத்கர் அரசியலை பேசுவதற்கு பதில் அம்பேத்கர் மீது நல்லா தெரிஞ்ச இப்ப ஒரு எழுச்சி தமிழர் திருமாவளவன் கூட சமீபத்தில் பேசினாரு, பெரியாரை ஜீரணித்து விட்டார்கள். பெரியாரை ஜீரணிக்க முடியல, இந்துத்துவசத்தில் எதிர்நிலையில பாக்குறாங்க, அது சரிதான். ஆனா அம்பேத்கரை ஜீரணித்து விடலான்னு பாக்குறாங்கன்னு சொல்றாரு. ஏன் அதை செய்யறாங்கன்னு ஒரு காரணம் இருக்கு. அம்பேத்கரை ஜீரணிக்கலாம் முடியாது இவங்களால. பெரியார் எப்படி ஒரு போர்க்குரலோடு இருக்கிறாரோ இந்துத்துவுக்கு எதிராக, அது மாதிரி ஸ்காலரா போர்க்குரலோட இருந்தவர். ஏன் அம்பேத்கர் அவங்க பயன்படுத்துறாங்க, பெரியாருக்கு ஏன் எதிராக இருக்கிறாங்கிறத காரணம் நம்ம சொல்லணும். நான் பல ஆண்டுகளா அதை சொல்லிட்டு இருக்கிறேன். பெரியார் வந்து போய் இந்துத்துவ சக்தியில வந்து அம்பேத்கரோட மேலாக ஒரு கை போனவரும், இப்போ இந்துத்துவ சக்தியில் எதிர்க்கிறதுல அம்பேத்கர் குறைவான ஒரு துணியை எல்லாருமே தலித் சர்க்கிள் எல்லாமே அது தவறான கண்ணோட்டம். பெரியார் வந்து பாத்தீங்கன்னா இந்து மத எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு பேசின திராவிடர் கழகம் பெரியாரிஸ்டுகளாக இருக்கிற பெரும்பான்மையான இந்த அறிவு சார்ந்த தளத்தில் இருக்கிறவங்களோட இயங்குறாரு, அடையாளப்படுத்திக்கிறாரு. அப்போ மென்னுகையில் குறைவானவங்க, இறை நம்பிக்கை பெரியாரிஸ்டா இருக்கிறவங்க சுத்தமா இறை நம்பிக்கை இல்லாதவங்க. அப்ப பாத்தீங்கன்னா இயக்க ரீதியா இருக்கிறவங்க எண்ணிக்கை குறைவானது. நீங்க பெரியாரை பயன்படுத்துவதன் மூலமா என்ன ஏமாற்ற முடியாது. ஆனா தலைவர் அம்பேத்கர் அப்படி கிடையாது. அவருக்கு 2 ரோல் இருக்குது. தலைவர் அம்பேத்கர் என்னை மாதிரியான முற்போக்காளர் முன்னால ப்ராட்டஸ்ட் இன்டர்லிஜன் பண்ண தலைவரை நாங்க தலைவராக ஏத்துக்கிறோம். இன்னொரு புறத்தில் அதெல்லாம் தெரியாம இன்னைக்கு இந்த வாழ்க்கை வந்திருக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் தலைவர் அம்பேத்கர் தான். என் கடவுளுக்கிடையே அவரை பாக்குறேன்னு இல்ல உள்வாங்கினாங்கிறத அவரால் தான் இன்னைக்கு பொருளாதார ரீதியாகவும் நமக்கு ஒரு சமூக மரியாதை வந்தது. அவர் தான் அந்த புரிதல் தெளிவா இருக்குது. ஆனா அம்பேத்கரோட இந்து மத எதிர்ப்பு அவங்களுக்கு தெரியாது. அந்த மக்கள் தான் பெரும்பான்மை, கோடிக்கணக்கான மக்கள் அவங்க இருக்கிறாங்க. அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா தன்னோட இந்து கடவுள் மடல் பக்கத்துல அம்பேத்கர் படத்தை மாட்டி வச்சிருக்காங்க. எங்க போல இந்தியா முழுக்க இருக்குது. இதை மார்க்கெட் பண்றது, இது ஓட்டா மாத்துறதுக்கு தான் காங்கிரஸ் அன்னைக்கு பண்ணுச்சு, பிஜேபி இன்னைக்கு பண்ணுது, இன்னைக்கு இருக்கிற ஆனந்தவுடன் இவங்க எல்லாரும் பண்றதுக்கு என்னன்னா இது ஒரு மார்க்கெட் வேல்யூ. அம்பேத்கர் ஜீரணிக்கலாம் முடியாது இவங்களால. ஏன்னா அப்பாவியா இருக்கிற பெரும்பான்மையான அப்பாவியா இருக்கிற பெரும்பான்மை மக்கள்ல அம்பேத்கர் ஒரு தலைவராக இருக்கிறார், ஒரு அடையாளமாக இருக்கிறார். அப்ப அம்பேத்கரை பயன்படுத்துவதன் மூலமாக நீங்க வந்து கோடிக்கணக்காக இருக்கிற தலித் மக்களை வந்து நீங்க வந்து ஆதரிச்சுக்கலாங்கிற அந்த அடையாளம். ஆமா, அம்மையப்பன் தான் உலகம் தான் அம்மையப்பன். அம்பேத்கர் படத்தை மட்டும் வச்சுட்டு தலித் மக்கள் ஓட்ட வாங்கிடலாங்கிற அந்த காரணத்துக்காக தான் அம்பேத்கர் பயன்படுத்தப்படுறாரு. அதனால தான் அம்பேத்கரோட இந்து மத எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு வெளியே சொல்றதே கேட்டது. பல்வேறு தொலைக்காட்சி விவாதங்கள் அதை நான் சண்டை போடுவேன். இந்த RSS அப்புறம் இந்த இந்து முன்னணி எல்லாம் வரும்போது ஒரு சேனல்ல ஒருத்தர் பேசும்போது சொன்னேன், இந்த மாதிரி அம்பேத்கர் வந்து எங்களுக்கான தலைவர், இந்து மதத்துக்கு ஆதரவாக இருந்தார்னு ஒருத்தர் சொன்னார், ராம ரவிக்குமார்னு ஒருத்தர். நான் என்ன பண்ணேன், இவருக்கு மறுத்து சொல்லணும்னா பொய் பேசு வாங்கி தெரிஞ்சவன். நான் என்ன பண்ணேன், இப்போ நம்ம விசிகாவோட பொதுச் செயலாளரோட அழகான ஒரு தலைவராக இருக்கிறார்ல இவர் என்ன இல்ல, அது அவரோட தலைவர் இப்போ சொன்னார்ல சாமியார், நல்ல சாமியார் காஞ்சி மகாபிரியவா, அவரை பத்தி சொன்ன காஞ்சி மகாபிரியா கூட சொல்லியிருக்காரு, இந்து மதம் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு உருப்படாது, ராமாயணம் மோசமான புத்தகம், ஜாதியை பாதுகாக்கிறது இந்து மதம் தான், இந்து மதத்தை ஒழிச்சாத நாடு உருப்படும் காஞ்சி பெரியவா சொல்லியிருக்காருன்னு சொன்னேன். அவர் கோவப்பட்டார். ஏங்க சும்மா சொல்றீங்க, காஞ்சி பெரியவா எப்பங்க சொன்னாருன்னு கேட்டாரு. அம்பேத்கர் இந்து மதம் தான் சிறப்புன்னு சொன்னார்ல, அதுக்கு மறுநாள் சொன்னாரு அப்படின்னு. பதில் இல்லை. அப்ப இவங்களை இப்படிதான் எதிர்கொள்ள முடியுங்கிற தொடர்ந்து அந்த மாதிரி ஃபைட் பண்ணிருக்கிறோங்கிறது ஒண்ணு. இவங்களோட வேல்யூ அதுதான். இவ்வளவு நேரத்தில் நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, நீங்க வந்து பேட்டிக்கு வருவீங்கன்னு சொன்னதுனால
அந்த 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 உதவாத பேச்சை நான் கேட்டேன், 2 பேர் பேச்சையும், விஜய் பேச்சையும் இந்த ஆதவ். அது வந்து எவ்வளோ பெரிய கொடுமை, என்ன பேசியிருக்கிறாங்கன்னு ஆரம்பத்துலேருந்து ரொம்ப கொஞ்ச நேரம் நான் இந்த யூடியூப்ல வர பேச்சுகளை ஒரு கொஞ்ச நேரம் கேட்பேன், தள்ளி விட்டுருவேன். அது என்ன பேச போறாங்கன்னு தெரியும், அது யூஸ்லெஸ்ஸாக தேவையில்லையான்னு சொல்லி என்னதான் பேசியிருக்கிறாங்கன்னு கேட்கறதுக்காக கொஞ்சம் தள்ளி கேட்டேன். அவ்வளவு கொடுமையா அந்த பேச்சு நான் விஜய் பேச்சையும் கேட்டேன், இந்த ஆதவ் அவர் பேச்சையும் கேட்டேன். ஒன்றுத்துக்கு உதவாத ஒரு பேச்சு. அதுல இன்னொரு விஷயம், நீங்க அம்பேத்கர் பத்தி கூட தெரிய வேண்டாம். அடிப்படையில் ஒரு புத்தகம் நீங்க வெளியிடுறீங்க, அந்த புத்தகத்தை பத்தி பேசணும்ல, எவ்வளவு அயோக்கியத்தனம் பாருங்க. அப்ப எவ்வளவு அம்பலம் ஆகுறாங்கிறது சொல்றேன். அந்த புத்தகத்தை பத்தியே அந்த ஆதவங்கிறது பேசல. உனக்கு அம்பேத்கர் தெரியல இருந்து பிரச்சனை இல்லை, நீ ஒரு புத்தகத்தை அடையாளப்படுத்தி கொண்டு வர, அந்த புத்தகத்துல என்ன கட்டுரை எழுதப்பட்டிருக்கு, எத்தனை கட்டுரைகள் வந்திருக்கு, யார் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு பேரளவில் கூட ஒண்ணு சொல்லாம, அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா திருப்பியும் அம்பேத்கர் என்பதை அடையாளமாக பயன்படுத்தி கொண்டு RSS அமைப்பு பாஜக எப்படி சிலையை வச்சுட்டு ஏமாத்துறதுக்கு ஏற்பாடு. அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை புலி கொண்டு போகிறாங்கல்ல பாஜக. இன்னைக்கு அம்பேத்கர் பிரம்மாண்டமான சிலை நாடாளுமன்றத்தில் நிற்கிறார் மோடி, அரசியல் சட்டத்தை தூக்கி காலி பண்ண பாக்குறாரு இல்ல. அந்த பின்புலத்தெல்லாம் இவங்க செயல்பட்டு ஆனந்தவனும் ஆதவுங்கிறது அவங்க பேச்சே உதாரணம். ஒரு இடத்துல கூட சொல்லல. மாறாக என்ன பண்றாருன்னா தன்னோட திமுக எதிர்ப்புக்கு அதை பயன்படுத்துறாரு. பச்சையா வெட்கமே இல்லாம அதை செய்யறாங்க மேடையில. குறைந்தபட்சத்துக்கு ஒரு நடிக்க கூட தெரியல அவங்களுக்கு. இந்த புத்தகம் சிறப்பாக எழுதியிருக்கிறது, கட்டுரையாக படிக்க தெரியல, இதில் நல்ல கட்டுரைகள் எழுதியிருக்கிறார்கள், தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, சிறந்த சட்டம் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்காரு. ஆனா போக்கஸ் இவங்களுக்கு என்னன்னா திமுகவுக்கு எதிராக ஆர்கனைஸ் பண்ணுங்கிறது. அது அந்த ஆனந்தவுடன் இருக்காருல்ல அவரு சீனிவாசன், அவர் என்ன பேசுறாரு, பாயாசம் பாசிசம். நீங்க தான் பாசிசத்தை அறிமுகப்படுத்தியா, பாயாசத்தையே இவர் தான் அறிமுகப்படுத்த சொல்ல வேண்டியது தானே. பாசிசத்தையே விஜய் தான் அறிமுகப்படுத்தினாரா எளிய மக்களுக்கு எல்லாம், பாயாசத்தையே அவர் தான் அறிமுகப்படுத்தினாரு. அது பருப்பு இந்த பாயாசம் நைவேத்தியம் பண்ற பாயாசத்தை அக்ரகாரத்துக்கே சொல்லிக் கொடுத்த விஜய் அவர்களே, நீங்க ஒரு கிறிஸ்துவராக இருந்தாலும் இந்து சமயத்தில் உள்ள பார்ப்பனர்கள் பிராமணர்களாக நாங்கள் பாயாசம் வைப்பது எப்படி என்று நீங்கள் தான் கத்துக் கொடுத்தீங்கன்னு சொல்ல வேண்டியது அதையும் சேர்த்து. எப்படின்னா இவங்க பில்டப் பண்றது. அப்ப என்ன, இவங்களுக்கு அம்பேத்கர் ஒரு காரணம் ஐக்கான வச்சுக்கிட்டு திமுகவுக்கு எதிராக துணை முதலமைச்சருக்கு எதிராக அவதூறை தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி தீர்த்து கொள்வதற்காக மீடியாவை பயன்படுத்துறாங்க விஜய் வச்சுங்கிறது அம்பலமா இருக்கிறது.